എന്താ ഇവിടെ പറഞ്ഞ വാക്കിന്റെ என்ன இங்க சொன்ன வார்த்தையுடைய அர்த்தம்? ഇത് കൂടെ പറഞ്ഞ് ഞാൻ പ്രാർത്ഥിക്കാം. இதை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ഇത് കൂടെ പറഞ്ഞ് ഞാൻ പ്രാർത്ഥിക്കാം. இதை நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். മനുഷ്യർക്ക് നേരിട്ടിട്ടില്ലാത്ത പരീക്ഷ നിങ്ങൾക്ക് നേരിട്ടിട്ടില്ല. மனுஷருக்கு நேரிடாத சோதனை ஒன்றும் உங்களுக்கு நேரிடவில்லை. நேரிடவில்லை. നിങ്ങളുടെ ദൈവം വിശ്വസ്തൻ. உங்கள் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். എങ്ങനെയാ ദൈവം വിശ്വസ്തൻ? அவர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறார்? ദൈവം വിശ്വസ്തനാകുന്നത് தேவன் உண்மையுள்ளவராக இருப்பது ഒരു ബുദ്ധിമുട്ടും ഇല്ലാത്ത ഒരു ജീവിതം തരുന്നതിലല്ല, ஒரு கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறதுல அல்ல. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. അങ്ങനെയാണ് നിങ്ങൾക്ക് തഴമ്പ് ഉണ്ടാകുകയില്ല. அப்படியானா உங்களுக்கு தழும்பு இருக்காது, அடையாளம் இருக்காது. அடையாளம் இருக்காது, தழும்பு இருக்காது. തഴമ്പിന് എന്നാ പറയും? தழும்புக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. നിങ്ങൾക്ക് തഴമ്പ് ഉണ്ടാകും, உங்களுக்கு தழும்பு இருக்காது. നിങ്ങൾ ബ്രോയിലർ ചിക്കനെ പോലെ ഇരിക്കും. நீங்க பிராய்லர் சிக்கன் மாதிரி இருப்பீங்க. ചെറിയ കാറ്റടിച്ചാൽ നിങ്ങൾ சின்ன காத்தடிச்சால் அப்படி விழுந்துருவீங்க. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഇടയ്ക്ക് തേളെല്ലാം വരണം, கொஞ்சம் தேளெல்லாம் அப்பப்போ வரணும். അതിനെല്ലാം കൊത്തി കീറി തിന്ന് നല്ല നാട്ടുകോളിയായി വളരണം. அதெல்லாம் கொத்தி கீறி தின்னு கொஞ்சம் நாட்டுக்கோழியா நல்லா சாப்பிடலாம். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. നിങ്ങൾ ട്രെയിൻഡ് ആകണം. நீங்க நல்லா பயிற்சிவிக்கப்படணும். എന്നത്രയും നേരിടാൻ ട്രെയിൻഡ് ആകണം. என்ன இப்படி வந்துரும் அப்படின்னு நல்லா பயிற்சிவிக்கப்படணும். പക്ഷേ ലാസ്റ്റ് മൊമെന്റില് கடைசி சந்தர்ப்பத்திலே victory will be yours. ஒரு பெரிய வெற்றி உங்களுடையதா இருக்கும். വിജയം നിങ്ങളുടേതായിരിക്കും. நிச்சயம் வெற்றி உங்களுடையதா இருக்கும். നിങ്ങൾ പരാജയപ്പെടുകയില്ല. நீங்க வந்து பயப்பட வேண்டாம். நீங்க அப்படியே പരാജയപ്പെടാൻ നിങ്ങൾ വിശ്വസിച്ചേൽപ്പിച്ചവൻ സമ്മതിക്കുകയില്ല. நீங்கள் கவலைப்படுவதற்கு நீங்கள் விசுவாசித்து ஒப்பு கொடுத்தவர் அவர் ஒற்றுக்கொள்ள மாட்டார், அதை ஏற்படுத்தி விட மாட்டார். I like challenges. எனக்கு ரொம்ப சேலஞ்சஸ் பிடிக்கும். എനിക്ക് വെല്ലുവിളികൾ ഇഷ്ടമാണ്. எனக்கு സവാലുകൾ பிடிக்கும். എനിക്ക് വിമർശനങ്ങൾ ഇഷ്ടമാണ്. எனக்கு விமர்சனங்கள் பிடிக்கும். എനിക്ക് ആക്ഷേപങ്ങൾ എന്നെ പറ്റി കേൾക്കുന്ന വലിയ സന്തോഷം. என்ன பத்தி குறை ஒருத்தன் சொல்றானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹalleluya ஹalleluya. என்ன അറിയോ? ஏன் தெரியுமா? ഞാൻ അതിൽ ട്രെയിൻഡ് ആവുകയാണ്. நான் அதுல ட்ரெயின் ஆகுறேன், நான் பயிற்சிவிக்கப்படுறேன், நான் வளர்றேன். அதுல ചെറിയ ചെറിയ ആക്ഷേപങ്ങൾ சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் கேட்டு നിങ്ങൾ അങ്ങ് തഴമ്പ് വേണം. நீங்க அப்படியே தழும்பு வரணும் உங்களுக்கு. നല്ല വലിയ ആക്ഷേപം നാളെ വരുമ്പോൾ பெரிய 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 விமர்சனம் எல்லாம் உங்களை குறித்து வரும்போது போயிட்டே இரு, போய் தரத்தை போய் കളിക്കടേ, போய் எங்கேயாவது போய் விளையாடு, போ எங்கே போய் விளையாடுறே, எங்கேயாவது போய் விளையாடுற போ. ഇതൊന്നും ഇവിടെ നടക്കില്ല, இதெல்லாம் இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகாது, ഇവിടെ ഒന്നും നടക്കില്ല, இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இது அறியണമെങ്കിൽ இத தெரிந்து கொள்ளணும்னா விளையாடி 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 தன் முக்கிய நீங்க விளையாடி 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 பயிற்சி பெற்று தான் முன்னாடி வரணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. I thank God for every temptation. என்னுடைய எல்லா சோதனைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I rejoice in the Lord in every temptation. எல்லா சோதனை மத்தியிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். Don't waste your sorrows. உங்களுடைய அந்த துக்கத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. எப்பவுமே நீங்க அத முடிஞ்ச அளவுக்கு அத நீங்க இது பண்ணிக்கோங்க. லாங் டைம் கிட்டிല്ല, ரொம்ப நீடித்த நாட்கள் கிடைக்காது. சஃபரிங் லாங் டைம் கிட்டிല്ല, பாடுபடுறது ரொம்ப நாள் கிடைக்காது. நொடி நேரத்துக்கே உള്ളൂ, கொஞ்ச நேரம் ஒரு நொடி நேரம் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் ட்ரெயின் ஆயிக்கோ, நல்லா ட்ரெயின் ஆயிக்கோங்க அந்த நேரத்திலேயே. Don't waste your suffering. உங்களுடைய அந்த பாடுகளை விட்டுறாதீங்க, வேஸ்ட் பண்ணிராதீங்க. Always try to learn. எப்பவுமே கற்றுக்கொள்ள நீங்க முயற்சி பண்ணுங்க. புதிய லெசன்ஸ் படிக்கணும், புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. എപ്പോഴും അതിനെ ശ്രമിച്ചോണം, எப்பவுமே அதுக்கு நீங்க ஆசைப்படுங்க. Don't waste your sorrows. உங்க நேரத்தை உங்களுடைய துக்கங்களை நீங்க வேஸ்ட் பண்ணிராதீங்க. കുറച്ച് നേരേ ഉള്ളൂ, கொஞ்ச நேரம் தான் அந்த துக்கம் இருக்கும். மேக்ஸிமம் ட்ரெயின் ஆயிக்கோ, முடிஞ்ச அளவு அந்த கொஞ்ச நேரம் வர துக்கத்துல ட்ரெயின் ஆயிக்கோங்க. കുറച്ച് ലെസൺസ് പഠിച്ചു, கொஞ்ச நேரம் கொஞ்ச காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. ആ പഠിക്കുന്ന പാഠങ്ങളെല്ലാം, அந்த படிக்கிற பாடங்கள் எல்லாம் നാളെ നിങ്ങൾ ഒരു നല്ല മനുഷ്യനായി പുറത്തു വരും. நாளைக்கு நீங்க ஒரு பெரிய மனுஷனாக உயர்வதற்கு காரணமாக இருக்கும். Hallelujah. Hallelujah. Don't waste your sorrows. உங்கள் சாரோக்களை பிரயோஜனம் இல்லாததாக மாற்றிக் கொள்ளாதீர்கள். மாறி போகாம பிரார்த்திக்கவே அருது. ஐயோ என் துக்கம் மாறட்டும் ஜெபம் பண்ணவே செய்யாதீங்க. Try to rejoice in your suffering. அந்த சோதனையில நீங்க எப்பவுமே சந்தோஷப்பட ஆரம்பிங்க. கஷ்டம் நமக்கு ஸ்திரதை கொண்டு வரும், கஷ்டம் நமக்கு உயர்வை கொண்டு வரும். சஃபரிங் நமக்கு கஷ்டம் நமக்கு நஷ்டம் கொண்டிருல, பாடுகள் நமக்கு நஷ்டத்தை கொண்டு வராது. நீங்கள் ட்ரெயின்ட் ஆகும், நீங்க வளருவீங்க. ட்ரெயினிங் எல்லாம் கஷ்டம், வளரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஹalleluya 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 ஹalleluya. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, பிரீஸ்ட் ஆயிட்டுள்ள ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, பிரீஸ்ட் ஆனவங்க, ஆசாரியர்களானவங்க. அவரோட நான் സംസാരിക്കുമ്പോൾ அவங்கள நான் பேசும்போது அவருடைய செமினாரியில ட்ரெயினிங்கை பத்தி പറയും. அவங்க செமினாருடைய அந்த ட்ரெயினிங் பத்தி சொல்லுவாங்க. மிண்டாத இருக்கிற ட்ரெயினிங் உண்டு, சத்தம் போடாம இருக்கிற ட்ரெயினிங் உண்டு. அவர்க்கெல்லாம் அறியும். ஆமா அவங்களுக்கு தெரியும், அவர்க்கெல்லாம் அறியும், அவங்களுக்கு தெரியும். சிஸ்டர்ஸ் அவங்க ஊழியக்காரங்க, அவங்களுக்கு மிண்டாத இருக்கிற ட்ரெயினிங் உண்டு, சத்தம் போடாம இருக்கிற ட்ரெயினிங் உண்டு.
3 വർഷമല്ല 3 வருஷம் இல்ல, ടൈം ടു ടൈം മിണ്ടാതിരിക്കണം. நேரத்துக்கு நேரம் ഒരാളോട് മിണ്ടാൻ പാടില്ല. யார்கிட்டயும் பேசக்கூடாது. മിണ്ടാവൃതം. சத்தம் போடாத உண்ணாவிரதம், பேசாத விரதம். മിണ്ടാവൃതം. பேசாத விரதம். ജീസസ്. ஆமா. മിണ്ടാവൃതം. மிண்டாவிரதம், பேசாத விரதம். பேசவே கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. என்னது சஃபரிங். என்ன ஒரு பாடு பாருங்க. எனക്കൊക്കെ തന്നാൽ പ്രശ്നമാവും. எனக்கெல்லாம் தந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை தான். മിണ്ടാതിരിക്കാൻ പറ്റൂല. பேசாம இருக்க என்னால முடியாது. ഒരു ദിവസം രാവിലെ എഴുന്നേറ്റ് പ്രസംഗിച്ചില്ലേ എനിക്ക് എന്നാ പാടാന്നറിയാം. ஒரு நாள் காலைல எழுப்பி பிரசங்கம் பண்ணலாம், என்ன பாடு தெரியுமா எனக்கு. 12 മണിയൊക്കെ ആകുമ്പോ പ്രസംഗം ഇല്ലെങ്കിൽ ആകെ ഒരു അസ്വസ്ഥത. 12 மணி எல்லாம் ஆகும்போது பிரசங்கம் இல்லைன்னா அப்படியே பயங்கர பாடு. രാത്രി പ്രസംഗം ഇല്ല എന്തോ ഒരു ബുദ്ധിമുട്ട്. ராத்திரி பிரசங்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ഇതില്ലാതെ പറ്റൂല. ஐயோ இது இல்லாத முடியாது. ട്രെയിനിങ്, ഭക്ഷണമില്ലാത്ത ട്രെയിനിങ്, சாப்பாடு இல்லாத ட்ரைனிங், മിണ്ടാൻ പറ്റില്ലാത്ത ട്രെയിനിങ്, பேசாத ட்ரைனிங், രാവിലെ എഴുന്നേക്കണം, காலையில எழும்பணும், മുട്ട നിൽക്കണം, முட்டிலே முழங்காலே நிக்கணும், കൈ ഉയർത്തി പിടിക്കണം, கையை உயர்த்தி பிடிக்கணும், എല്ലാം ചൊല്ലണം, எல்லாரும் சொல்லணும், കുറേ നേരം ചൊല്ലണം, நிறைய நேரம் சொல்லணும். ട്രെയിനിങ്, பயங்கர பயிற்சி. என்னது ട്രെയിനിങ്. It's training you. அது உங்களை அந்த பயிற்சியை நீங்க முழுமையாக சந்தோஷப்படுங்க. டிஸ்டர்ப் ஆகாதீங்க. நீங்க அதுல பயப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அதுல நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் அதிலே சிக்கப்படுவதில்லை. இது முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க, ഞാൻ ആവർത്തിച്ച് പറയും, ഇത് കഴിഞ്ഞും നിങ്ങളുണ്ട്. நான் தெளிவாக சொல்கிறேன், சோதனை முடிந்த பிற்பாடும் நீங்கள் உண்டு. ഇത് കഴിഞ്ഞും നിങ്ങളുണ്ട്. இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க உண்டு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ തീർന്നു പോകയില്ല. நீங்கள் முடிந்து போவதில்லை. പരീക്ഷയ്ക്കകത്ത്, சோதனைக்கு உள்ளாக ഒരു പോക്ക് വഴി നിങ്ങൾക്ക്, ஒரு தப்பி செல்கிற வழியை கர்த்தர் ஏற்படுத்துவார். ഒന്ന് കണക്ട് ചെയ്യാൻ ഞാൻ ഈ വാക്യത്തെ എന്നിട്ട് ഞാൻ അവസാനിപ്പിക്കാം. இந்த வார்த்தையை நான் கனெக்ட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நான் முடிக்கிறேன். ദൈവം വിശ്വസ്തനാണെന്ന് അറിയുന്നവർക്കല്ല, தேவன் உண்மை உள்ளவர் என்று அறிகிறவர்களுக்கு எல்லாம் ടെംപ്ടേഷൻ എന്ന് പറയുന്നത് റിലാക്സേഷൻ ആണ്. சோதனை என்று சொல்லுவது ஒரு இளைப்பாறுதல். Hallelujah. Hallelujah. If you know God is faithful, நீங்கள் தேவன் உண்மையுள்ளவர் என்று அறிந்தீர்கள் என்று சொன்னால், then the temptation which you go through will be relaxation for you. நீங்கள் கடந்து செல்லுகிற உங்கள் சோதனையானது உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலா இருக்கும். Because you know on time he will reveal for you. ஏன் தெரியுமா? அந்த கரெக்டான குறிப்பிட்ட நேரத்திலே உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். ദൈവം വിശ്വസ്തൻ എന്ന് അറിയുന്നവർക്ക്, தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அறிகிறவர்களுக்கு പരീക്ഷ വലിയൊരു ആഘോഷമാണ്. சோதனை ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். കാരണം അവർക്കറിയാം, ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும், റൈറ്റ് ടൈമില്, சரியான நேரத்திலே എസ്കേപ്പ് ആകാൻ വഴി ഉണ്ടാവും. தப்பி செல்வதற்கு வழியை உண்டு பண்ணுவார். എസ്കേപ്പ് ആകാൻ വഴി ഉണ്ടാവും. தப்பி செல்ல வழி உண்டு பண்ணுவார். ഇത് ഞാൻ പറയുമ്പോൾ തന്നെ, இத நான் சொல்லும்போது தானே, ഇന്ന് ഈ എസ്കേപ്പിനുള്ള വഴി നോക്കുന്നവരുണ്ട്. இங்க எஸ்கேப் ஆகுற வழியை பார்க்கிறவங்க உண்டு. இங்க உண்டு. അവരോട് കർത്താവ് ഉറപ്പ് തരുന്നു. அவங்களோட கர்த்தர் உறுதியாக சொல்லுகிறார், ഈ ദൈവം വിശ്വസ്തനാണ്. இந்த தேவன் உண்மையுள்ளவர். കറക്റ്റ് ടൈമിൽ വരും. சரியான நேரத்தில் அவர் வருவார். മുമ്പും വരില്ല, முன்னாடி வர மாட்டார், பின்னாடி வர மாட்டார். ഓൺ ടൈമിൽ, அந்த குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், ഓൺ ടൈമിൽ, குறிப்பிட்ட நேரத்தில் அவர் இறங்கி வரும். அவர் இறங்கி வருவார். ഓൺ ടൈമിൽ, குறிப்பிட்ட நேரத்தில், ലേറ്റ് ആവത്തില്ല. லேட்டா வர மாட்டார். ഒരു ഹല്ലേലൂയ പറ. ஹalleluya சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya சொல்லுங்க. പീറ്റർ എന്തുകൊണ്ട് பேதுரு எதற்காக കാരാഗൃഹത്തിൽ കിടന്നുറങ്ങുന്നു? அந்த சிறையிலே படுத்து தூங்குகிறான்? പീറ്റർ എന്തുകൊണ്ട് കാരാഗൃഹത്തിൽ കിടന്നുറങ്ങുന്നു? பேதுரு ஏன் சிறைச்சாலையிலே படுத்து தூங்குகிறான்? പത്രോസ് എന്തുകൊണ്ട് കാരാഗൃഹത്തിൽ കിടന്നുറങ്ങുന്നു? பேதுரு எதற்காக அந்த சிறைச்சாலையிலே படுத்து தூங்குகிறான்? ഇന്നലെ நேற்றைக்கு കൂട്ടു ബ്രദറിനെ കൊണ്ടുപോയി തലവെട്ടി. அவருடைய சகோதரனை கூட்டிட்டு போய் தலைய, ஜேம்ஸை கூட்டிட்டு போய் கழுத்தை வெட்டிட்டாங்க. இன்னைக்கு இவரை கூட்டிக்கொண்டு போய் பேதுரு கூட்டிட்டு போறாங்க தலை வெட்டுறதுக்காக. என்ன டென்ஷன், எவ்வளவு டென்ஷனா இருக்கும். இன்னல போய் தலை வெட்டி நேத்துக்கு போனாங்க, ஜேம்ஸ் தலை வெட்டிட்டாங்க. உறப்பா நாளைக்கு என் தலை வெட்ட போறது நிச்சயமா உறுதி. தலை வெட்டுறதுக்கு முன்பே அட்டாக் வந்து மரிக்கல. தலை வெட்டும்போது, தலை வெட்டுறதுக்கு முன்னாடி அட்டாக் வந்து மரிக்கல, ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போயிடுவாங்க இல்லையா? ஹalleluya. ஹalleluya. അവിടെ വാളിന്റെ മൂർച്ച കൂട്ടുന്നു. அங்க வாளை தேய்க்கறாங்க, நல்லா தேய்ச்சு நல்லா ஷார்ப் பண்றாங்க. நாளைக்கு தலையை வெட்ட போறாங்க. நாளைக்கு தலையை வெட்ட போறாங்க. சரி. இப்போ കാരാഗൃഹത്തിൽ വന്ന്, சிறைச்சாலையில வந்து നല്ലതായിട്ട് ശ്രദ്ധിക്ക, நல்லா கவனிங்க. ஸ்னோரிங், அங்க கொரட்டை சத்தம் வருது. கூர்க்கவலே, கொரட்டை சத்தம், கொரட்டை ஒலி. நெஞ்சிடி அல்ல,
நெஞ்சில போட்டு அடிக்கிற சத்தம் இல்ல, நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்குற கொரட்ட சத்தம். Hallelujah. Hallelujah. இதுதான் நான் சொன்னது. இதுதான் நான் சொன்னது. If you know your God, நீங்கள் உங்கள் தேவன், your temptation is the place to entertain. உங்கள் தேவன் உண்மையுள்ளவர் சொல்லி நீங்க அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சோதனை ஒரு பொழுதுபோக்கு. Hallelujah. Hallelujah. നിങ്ങളുടെ ദൈവം വിശ്വസ്തനാണെന്നും ഈ ദൈവം നിങ്ങളുടെ കരം പിടിച്ചിരിക്കുന്നെന്നും നിങ്ങൾക്കറിയാമെങ്കിൽ നിങ്ങളുടെ പരീക്ഷ ദിവസത്തിൽ ഹല്ലേലൂയ നിങ്ങൾ ആരെക്കാളും മുമ്പേ കിടന്നുറങ്ങി സ്വസ്ഥതയോടെ ഈ ദൈവത്തെ സേവിപ്പാൻ ഇടവരും. കാരണം ഈ ദൈവം വിശ്വസ്തൻ. உங்கள் தேவன் உண்மையுள்ளவர் என்று உங்கள் தேவன் கையை பிடித்திருக்கான்னு சொன்ன அறிவும் அந்த தெளிவும் உங்களுக்கு இருந்தென்று சொன்னால் நீங்கள் எந்த சிறைச்சாலை மத்தியில் போனாலும் அங்கே படுத்து தூங்க வேண்டிய நிலைமை வரும். ஏன் என்று சொன்னால் நீங்கள் தான் ஆராதிக்கிற இயேசு உண்மையுள்ளவர். ஹalleluya. ஹalleluya. அவர் ரைட் டைமில் வரும். அவர் சரியான நேரத்தில் வருவார். ரைட் டைமில் வந்தோ. சரியான நேரத்தில் வந்தாரா? பேதுரு போயா? பேதுரு போனானா? பேதுரு பாதிரி போயா? பேதுரு பாதிரி போனாரா? தலை வெட்டி போயா? தலை வெட்டி போயிட்டாங்களா? இல்ல 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 இல்ல. ஹalleluya. ஹalleluya. காராகிரகத்தின் வாதில் திறந்தது. சிறைச்சாலையின் வாசல் திறக்கப்பட்டது. இரும்பு கேட் தானே திறந்தது. இரும்பு வாசல் திறக்கப்பட்டது. இரும்பு வாசல் தானே திறந்தது. இரும்பு வாசல் தானாக திறந்தது. ஹalleluya. ஹalleluya. பேதுரு புறத்தோட நடக்கிறார். பேதுரு அப்படியே வெளியே இறங்கி நடக்கிறாரு. இதான் நான் പറഞ്ഞது. இதுதான் நான் சொன்னது. லேட் ஆவில்ல. லேட் ஆக மாட்டாரு. He is faithful. அவர் உண்மை உள்ளவர். He is faithful. அவர் உண்மை உள்ளவர். If your driver is faithful, உங்க வாகனத்தை ஓட்டுற டிரைவர், how much more the God whom you serve is faithful. உங்க டிரைவரே உண்மை உள்ளவர் சொன்னா எவ்வளவு அதிகமாக நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உண்மை உள்ளவர். ஹalleluya. ஹalleluya. உங்க கூட ஜோலி ചെയ്യുന്നவர் விசுவாசனாக, உங்க கூட வேலை செய்கிற உண்மை உள்ளவனா இருக்கிறார் என்று சொன்னால் மனுஷராய் அவர் விசுவாசனாக, மனுஷனாகி அவரே உனக்கு உண்மை உள்ளவனா இருக்கும்போது தெய்வமாகிய கர்த்தர் எவ்வளவு விசுவாசம், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி அந்த உண்மை உள்ள தேவனுக்கு இன்றைக்கு இது പറഞ്ഞു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ, இதை சொல்லிக் கொண்டிருக்கும்போது വലിയ ദൈവകൃപ, ஒரு பெரிய தேவ கிருபை ഇപ്പോൾ തന്നെ വ്യാപരിച്ചു, இப்பொழுதே கிரியை செய்கிறது. എഴുതിക്കേ, ലൈവിൽ കാണുന്നവർ അതിനടിയിൽ லைவ்ல பார்க்கறவங்க எழுதிக்கோங்க அதுக்கு கீழ. My God is faithful. My God is faithful. My Jesus is faithful. என் இயேசு உண்மை உள்ளவர். என் இயேசு உண்மை உள்ளவர். என் இயேசு உண்மை உள்ளவர். அவர் மதியாயவர். அவர் போதுமானவர். Hallelujah. Hallelujah. He never lates. அவர் தாமதிப்பவர் அல்ல. அவர் தாமசிக்க இல்ல. அவர் தாமதிப்பது இல்லை. முன்னமே வருவார். அவர் முன்னாடி வர மாட்டார். பின்னாடி வர மாட்டார். On time. அவர் குறிப்பிட்ட நேரத்திலே சரியான நேரத்திலே வருவார். அவர் தப்பித்து செல்வதற்கு உங்களுக்காக இறங்கி வருவார். Hallelujah. 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 ഈ വാള്, இந்த வாளு பிசாசு ഒരുക്കിയത്, பிசாசு உண்டு பண்ணினது നിങ്ങളുടെ ദേഹത്തെ തൊടില്ല. உங்க சரீரத்திலே தொட முடியாது. ഒരു ഹെരോദാവിനും ஒரு ஏரோதுக்கும் ഒരു ദോഷം ചെയ്യാൻ പറ്റില്ല. ஒரு கெடுதியும் உங்களுக்கு பண்ண முடியாது. ആവർത്തിച്ചു പറയട്ടെ, நான் தைரியமாக சொல்லுகிறேன், ഒരു ഹെരോദാവിനും ஒரு ஏரோதுக்கும் ഒരു ദോഷം ചെയ്യാൻ ஒரு கெடுதியும் உங்களுக்கு செய்ய முடியாது. ഹെരോദാവ് വാള് കൊണ്ട് വരും. ஏரோது வாளு கொண்டு வருவான். മൂർച്ച കൂട്ടുന്ന ശബ്ദം ഇപ്പോ കേൾക്കുന്നുണ്ടല്ലേ? ஓ இங்க தேய்க்கிற சத்தம் கேக்குதா உங்களுக்கு? இப்ப கேக்குதுண்டല്ലേ? இப்ப கேக்குதுல வாளு தீட்டுற சத்தம். இப்ப கேக்குதுண்டല്ലേ? இப்ப கேக்குதா வாளு தீட்டுற சத்தம்? பிரதர் ഞാൻ ഇപ്പോൾ അത് കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. நான் இப்ப கேட்டுட்டே இருக்கிறேன். ഞാൻ ഇപ്പോൾ അത് കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. நான் இப்ப கேட்டுட்டே இருக்கிறேன். இப்போ அது கேட்டுകൊണ്ടിരിക്കുന്നു. இப்ப அதை கேட்டுட்டே இருக்கிறேன். പേടിക്കണ്ട, பயப்படாதீங்க, സംശയിക്കണ്ട, சந்தேகப்படாதீங்க. faithful ആണ്, உண்மை உள்ளவர், faithful, உண்மை உள்ளவர். he is faithful. அவர் உண்மை உள்ளவர், அவர் വിശ്വസ്തൻ. அவர் உண்மை உள்ளவர். right time ൽ വരും. அவர் சரியான நேரத்திலே வருவார். ഉറപ്പ് പറയാം, நிச்சயமாகவே வருவார். സംശയിക്കണ്ട, நீங்க சந்தேகப்பட வேண்டாம். നിങ്ങൾ പെട്ടുപോകയില്ല, நீங்கள் നഷ്ടപ്പെടുவதில்லை, പെട്ടുപോകയില്ല, சிக்கப்படுவதில்லை. ഞാൻ ആവർത്തിച്ചു പറയട്ടെ, நான் தைரியமாக சொல்லுகிறேன், പെട്ടുപോകയില്ല. நீங்கள் சிக்கப்படுவதில்லை. ഈ പരീക്ഷയിൽ, இந்த சோதனையில் നിങ്ങൾ ഒറ്റയ്ക്കല്ല, நீங்கள் தனியாக இல்ல. നിങ്ങൾ വിശ്വസിച്ചർപ്പിച്ചവർ நீங்கள் விசுவாசித்த தேவன் உங்களோடு கூட உண்டு. മനുഷ്യർക്ക് അവരില്ല, மனுஷருக்கு அவர் இல்லை, നിങ്ങൾക്ക് அவனுണ്ട്. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவர் உண்டு. ஹalleluya. ஹalleluya. യേശു ഉണ്ടല്ലേ? യേശു ഉണ്ട്. യേശു ഉണ്ടെങ്കിൽ, യേശു இருந்தார் என்றால், യേശു ഉണ്ടെങ്കിൽ, യേശു இருந்தார் என்றால் ഏത് പരീക്ഷയിലും எந்த சோதனை வந்தாலும் ഹalleluya, ஹalleluya, ഞാൻ തയ്യാറാ, நான் ரெடியா இருக்கேன். കർത്താവ് ഉണ്ടെങ്കിൽ, கர்த்தர் இருந்தாருன்னா നരകത്തിൽ കൂടെ പോവാൻ ഞാൻ நரகத்துல கூட போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். യേശു ഉണ്ടെങ്കിൽ, യേശு உண்டுன்னா ഏത് சோதனையிலும் போக எந்த சோதனைக்கு நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், ഞാൻ கை நான் என் கையை பிடித்திருக்கிறவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை அவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு அவர் உண்மை. உங்களுக்கு அவர் உண்மை உள்ளவர்.
கஞ்சிக்கோடு பிரதர் உங்களுக்கு கஞ்சிக்கோடு பிரதர் அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவர். 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 விட்டுட்டு போக மாட்டார். on timeல அவர் சரியான நேரத்திலே யாரும் காணாத ஒரு வழி, யாரும் பார்க்காத ஒரு வழியை உங்களுக்கு அவர் திறப்பார். தூதம் வரண்டப்ப தூதம் வரும். தூதர்கள் வர வேண்டிய நேரத்தில் தூதர்கள் வருவார்கள். நேரிட்டு வரண்டப்ப நேரிட்டு வரும். நேரடியாக வர வேண்டிய நேரத்தில் நேரடியாக வருவார்கள். My God is faithful. என் தேவன் உண்மை உள்ளவர். My God is faithful. ஓ என் தேவன் உண்மை உள்ளவர். Come on, repeat after me. My God is faithful. திரும்ப சொல்லுங்க, என் தேவன் உண்மை உள்ளவர். பரீட்சை அனுபவிக்கும்பா, சோதனை அனுபவிக்கிறீர்களா? Listen carefully. பரீட்சை அனுபவிக்கும்பா, சோதனை அனுபவிக்கும்போது பரீட்சை அனுபவிக்கும்போ சோதனை அனுபவிக்கும்போது தெய்வத்தால் பரீட்சிக்கப்படுதுன்னு പറയില്ല കേട്ടോ. தேவன் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லக்கூடாது, தெரியுதா? தெய்வம் யாரையும் பரீட்சிக்கல. தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. അങ്ങനെ ചിന്തിക്കല്ലേ. அப்படி நீங்க நினைக்க கூடாது. അങ്ങനെ ചിന്തിക്കുമ്പോൾ அப்படி நினைக்கும்போது கர்த்தாவிനെ மாற்றி നിർത്തുക. கர்த்தரை நீங்க தூரமா வச்சிடுறீங்க. നിങ്ങളുടെ ടെംപ്ടേഷനിൽ உங்க சோதனையில യേശുവിനെ മാറ്റി നിർത്തല്ലേ. இயேசுவை தள்ளி வைக்க கூடாது. യേശുവിനെ വിളിച്ചോണം. இயேசுவை கூப்பிடணும். ഇപ്പോഴും പറഞ്ഞോണം എന്റെ ദൈവം മതിയായവൻ. எப்பவும் சொல்லணும், என் இயேசு போதுமானவர். എന്റെ ദൈവം മതിയായവൻ. என் இயேசு போதுமானவர். കപ്പൽ തകർന്നോ? கப்பல் விழுந்துச்சா? ആവർത്തിച്ചോണം. நல்லா புரிஞ்சுக்கணும். ആരെ ഞാൻ വിശ്വസിക്കുന്നത് நான் விசுவாசிக்கிறவர் உண்மை உள்ளவர் நான் அறிந்திருக்கிறேன். ആരെ ഞാൻ വിശ്വസിക്കുന്നത് ഞാൻ അറിയുന്നു. நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். അവൻ എന്റെ ഉപനിധി. அவர் என்னை கைவிடுவது இல்லை. അന്ത്യത്തോളം കാപ്പാൻ മതിയായ. என் முடிவு பரியந்தம் அவர் எனக்கு போதுமானவர். അന്ത്യത്തോളം കാപ്പാൻ മതിയായ. கடைசி வரைக்கும் அவர் எனக்கு போதுமானவர். ആവർത്തിച്ച് പറയട്ടെ. தைரியமாக சொல்லுகிறேன். അന്ത്യത്തോളം കാപ്പാൻ മതിയായ. கடைசி வரைக்கும் அவர் எனக்கு போதுமானவர். ഉപേക്ഷിക്കല. உன்னை கைவிட மாட்டார். ഉപേക്ഷിക്കല. கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். ലാസ്റ്റ് മിനിറ്റ്. கடைசி நேரத்துல. ലാസ്റ്റ് മിനിറ്റിലാണ് നിങ്ങൾ നിൽക്കുന്നത്. கடைசி நேரத்துல நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்களா? எஸ்கேப் ரெடியா? எஸ்கேப் ஆயத்தமா இருக்கிறது. எஸ்கேப்னுள்ள வழி ரெடி. எஸ்கேப் உடைய வழி ஆயத்தமா இருக்கிறது. ஹalleluya. 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 ഞാൻ അത് കാണുന്നു. நான் அதை பார்க்கிறேன். ഞാൻ അത് பார்க்கிறேன். ഇന്ന് ലോക രാജ്യങ്ങളിൽ இந்த உலகத்தில் अनेक இடங்களிலே ഈ സമയത്ത് എൻ്റെ കൂടെ இந்த நேரத்துல என்னோடு கூட லைவாக ആൾക്കാരുണ്ട്. அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். അവർക്കായി സ്തുതിക്കുന്നു. நான் அவர்களுக்காக கர்த்தரை സ്തുതിக்கிறேன். നിങ്ങളോട് ഞാൻ ആവർത്തിച്ച് പറയട്ടെ. உங்களோடு நான் தைரியமாக சொல்லுகிறேன். ആ എസ്കേപ്പിനുള്ള വഴി തരാതെ, அந்த எஸ்கேப் உடைய வழியை கர்த்தர் உங்களுக்கு தராமல் നിങ്ങളെ പരീക്ഷയിലേക്ക് കർത്താവ് വിടുകയില്ല. உங்களை சோதனைக்குள்ளாக கர்த்தர் விடுவதில்லை. விடுவதில்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം പരീക്ഷ ഒരുക്കിയെന്നല്ല ഞാൻ പറഞ്ഞു. தேவன் சோதனை தந்தார் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். யார் சோதனை கொடுத்தாலும் നിങ്ങളുടെ കയ്യിലിരിപ്പിലൂടെ വന്നതാണെങ്കിൽ, உங்க கையிருப்பின் மூலமாக வந்ததா இருந்தாலும், ആരോ പറയുന്നു ബ്രദർ അത് എന്റെ അബദ്ധമാ. யாரோ சொல்றாங்க பிரதர் அது என்னுடைய தப்பு. என்னுடைய தப்புனால வந்தது. தப்பாயிருந்தாலும் என்னவா இருந்தாலும் அவர் ഉപേക്ഷിക്കും. அவர் உங்களை கைவிட மாட்டார். on timeல அதே குறிப்பிட்ட நேரத்தில். let me tell you my dear brother, எனக்கு நான் உன்னை சொல்லுகிறேன் எனக்கு அருமையான சகோதரனே, last minute கடைசி நேரத்தில் receive this anointing. ஓ அவருடைய அபிஷேகம். receive this anointing. அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். receive this anointing. அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். oh that anointing is moving. அந்த அபிஷேகம் உங்கள் மேல் பொழிகிறது. on timeல அந்த குறிப்பிட்ட நேரத்தில், on timeல சரியான நேரத்தில், on timeல சரியான நேரத்தில் அவர் നിങ്ങൾക്കായി ഇറങ്ങി വരും. அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். ഒരു സംശയവും വേണ്ട, ஒரு சந்தேகம் வேண்டாம். அவர் നിങ്ങൾക്കായി ഇറങ്ങി அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்க போகிறேன். എന്റെ കൂടെ നെഞ്ചോട് കൈ ചേർത്ത്, என்னோடு கூட நெஞ்சோடு உங்க கைகளை வைத்து ആവർത്തിച്ച് പറയുക. தைரியமாக சொல்லுங்க. my god is faithful. என் தேவன் உண்மை உள்ளவர். 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 hallelujah. hallelujah. my dear man of god, let me tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், he is faithful. அவர் உண்மை உள்ளவர். he will reward you. அவர் உங்களை hallelujah. amen. അവർ നിനക്ക് പ്രതിഫലം തരും. amen. ഈ മകനോട് അത് പറയാൻ യേശു പറയുന്നു. നീ കടന്നു പോകുന്ന സഫറിംഗ് ദൈവം അറിയുന്നു. ജീസസ് ഓൺ ടൈമിൽ നിനക്കൊരു എസ്കേപ്പ് വഴി ഉണ്ടാകും. അത് നിന്റെ ജീവിതത്തിൽ ഇന്ന് വരെ കണ്ടിട്ടില്ലാത്ത ഒരു വലിയ ബ്രേക്ക് ത്രൂ ആയിരിക്കും. അത് ദൈവം പ്രിപ്പയർ ചെയ്തിട്ടുണ്ട്. കവളപ്പെട വേണ്ട. ഈ ദൈവത്തെ ആഴത്തിൽ സ്നേഹിച്ചോ. ഇന്ന് ഇതുപോലെ പലരോടും കർത്താവ് പറയുന്നു. ഇതേപോലെ അനേകരോട് കർത്തർ சொல்லுகிறார். വല്ലാത്തൊരു അവസ്ഥയിൽ ഞങ്ങൾ പെട്ടു നിൽക്കുക ബ്രദറെ. ഒരു ഭയങ്കരமான സൂழ்நிலையில நான் தகர்க்கப்பட்டிருக்கிறேன். നാളെ എങ്ങനെ ഫേസ് ചെയ്യുമെന്ന് അറിയില്ല. ஐயோ நாளைக்கு நான் எப்படி அதை சந்திப்பேன்னு எனக்கு தெரியல. let me tell you, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லுகிறேன், നിങ്ങൾക്ക് ആ വഴി തുറക്കും. அவர் உங்களுக்கு வழி திறப்பார். നിങ്ങൾക്ക് ആ വഴി തുറക്കും. அவர் உங்களுக்கு வழி திறப்பார். നിങ്ങൾക്ക് ഒരു എക്സിറ്റ് ഉണ്ടാവും. அவர் உங்களுக்கு ஒரு வாசலை ஏற்படுத்துவார். നിങ്ങൾക്ക് ഒരു എസ്കേപ്പ് ഉണ്ടാവും. உங்களுக்கு ഒരു பெரிய എസ്കേപ്പ് அங்க உண்டாகும். ആവർത്തിച്ച് ഞാൻ പറയാം, நான் தைரியமாக உறுதியாக சொல்லுகிறேன், നിങ്ങൾ പെട്ടുപോകയില്ല. நீங்கள் சிக்கப்படுவதில்லை. പെട്ടുപോകയില്ല. நீங்கள் சிக்கப்படுவதில்லை. ഇല്ല ഇല്ല, ഈ ദൈവം அந்த தேவனை பிடித்துக் கொள்ளுங்க. ஹalleluya.
മുറുക്കെ പിടിച്ചോ, മുറുക്കെ പിടിച്ചോ. நல்ல இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. அவர் உண்மை உள்ளவர். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். நான் സ്നേഹിക്കുന്നു. நான் உம்மை நேசிக்கிறேன். ഓ ഹല്ലേലൂയ. ஹalleluya. കുടുംബമായിട്ട് വലിയ സ്ട്രഗിളിലൂടെ കടന്നു പോകുന്നവർ, കുടുംബமாக ഒരു பெரிய போராட்டத்திலே ഞാൻ അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். കുടുംബ ജീവിതത്തിൽ സ്ട്രഗിളിലൂടെ കടന്നു குடும்ப வாழ்க்கையிலே ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறது. എൻ്റെ യേശുവേ, என் இயேசுவே, എൻ്റെ യേശുവേ, என் இயேசுவே, അവരെ സ്പർശിക്കണമേ. நீர் அவர்களை தொடுவீராக. അവരെ തൊടണമേ. அவரை தொடுவீராக. അങ്ങയുടെ സ്പർശനത്തെ ஓ അയക്കണമേ. உம்முடைய தொடுதலை അனுப்புவீராக. യേശുവേ, இயேசுவே, ഈ സമയത്ത് இந்த நேரத்திலே ഓരോ മക്കളുടെ മേലും ஒவ்வொரு மக்கள் மேலேயும் അങ്ങയുടെ സ്പർശനത്തെ അയക്കണം. உம்முடைய தொடுதல் உண்டாவதாக. ഗൾഫ് രാജ്യത്തിൽ നിന്ന് കേൾക്കുന്നവർക്ക് വേണ്ടി ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. வெளிநாடுகளில் നിന്നെ കേൾക്കുള്ളക്കാக ഞാൻ ജപിக்கிறேன். യേശുവേ, യേശുവേ, അതിൽ വലിയ കേസുകളിൽ പെട്ടുപോയിരിക്കുന്നവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. അനേക കേസുകളിൽ സിക്കപ്പെട്ടിരിക്കുന്നവർക്കാக ഞാൻ ജപിக்கிறேன். യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ ഈ വചനം മിഡിൽ ഈസ്റ്റിൽ നിന്ന് കേൾക്കുന്നവരുടെ മേൽ വ്യാപരിക്കട്ടെ. இந்த വചനം മിഡിൽ ഈസ്റ്റിൽ നിന്ന് കേൾക്കുന്നവരുടെ മേലെ ഇറങ്ങുവதாக. യേശുവിൻ നാമത്തിൽ. ഹല്ലേലൂയ. ലൈവ് ആയിട്ട് ഇപ്പോ പല വ്യക്തികളുടെ മേലെ ഈ വചനം ഇറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നു. നേരടിயாக കേൾக்கிற അനേകർ മേലെ കർത്തരുടെ വചനം ഇറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഓ ജീസസ്, ഹല്ലേലൂയ. പുറപ്പെട്ടു പോകുന്ന വചനത്തിന്റെ ശക്തി, ഓ വചനത്തിൻ വല്ലമൈ പുറപ്പെട്ടു പോകുന്നത്. പുറപ്പെട്ടു പോകുന്ന വചനത്തിന്റെ ശക്തി, പുറപ്പെട്ടു പോകുന്നത് വചനത്തിൻ വല്ലമൈ. യേശുവിൻ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ ഓരോ മക്കളെയും ഞാൻ അനുഗ്രഹിക്കുന്നു. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். വലിയ കൃപയ്ക്കായി, பெரிய கிருபைக்காய் நன்றி. യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ. യേശുവിൻ നാമത്തിൽ. ഇയാളുടെ നട്ടൽ എന്നെ പറ്റിയതാ? ഇത് വീണതാ. ഓപ്പറേഷൻ ഒന്ന് കഴിഞ്ഞതാ. ഒരു ഓപ്പറേഷൻ കഴിഞ്ഞതാ. എന്നിട്ട് ഒരു വ്യത്യാസവും ഇല്ല. വേദനയുണ്ട്. ഓ, അങ്ങോട്ടൊന്ന് കൈവച്ചു, ഒന്ന് പിടിച്ചോ. ശിവേ, ശക്തി ഒന്ന് ഇറങ്ങട്ടെ കർത്താവേ. ഞങ്ങളെല്ലാവരും കൈവച്ചിട്ട് ഒരു കാര്യമില്ല, അങ്ങ് കൈവെക്കാതെ. ഓ ഓ, യേശുവിൻ്റെ കൈ വരുന്നുണ്ടേ, യേശുവിൻ്റെ കൈ വരുന്നുണ്ടേ. ഒന്ന് കണ്ടോ, ഒന്ന് കണ്ടോ, ഒന്ന് കണ്ടോ പ്രിയരെ, ഒന്ന് കണ്ടോ, ഒന്ന് പ്രിയരെ, ഒന്ന് കണ്ടോ, ഒന്ന് കണ്ടോ. ഈ മകനെ കർത്താവ് സൗഖ്യമാക്കുന്ന ഒന്ന് കണ്ടോ. ടച്ച് ഓഫ് ജീസസ്, ടച്ച് ഓഫ് ജീസസ്. ഈ നട്ടലിലേക്ക് യേശുവിൻ്റെ കരം ഇറങ്ങി വരട്ടെ, യേശുവിൻ്റെ കരം ഇറങ്ങി. ഈ നട്ടലിലേക്ക് യേശുവിൻ്റെ കരം ഇറങ്ങി വരട്ടെ, യേശുവിൻ്റെ കരം ഇറങ്ങി വരട്ടെ, യേശുവിൻ്റെ കരം ഇറങ്ങി വരട്ടെ, യേശുവിൻ്റെ കരം ഇറങ്ങി വരട്ടെ, യേശുവിൻ്റെ കരം ഇറങ്ങി. ഓ, യേശുവിൻ്റെ കരം ഇറങ്ങി വരുന്നു, യേശുവിൻ്റെ കരം ഇറങ്ങി വരുന്നു, യേശുവിൻ്റെ കരം ഇറങ്ങി വരുന്നു. ഇപ്പോൾ തന്നെ ആ സ്പർശനം നടക്കുന്നു, ഇപ്പോൾ തന്നെ ആ സ്പർശനം നടക്കുന്നു, ഇപ്പോൾ തന്നെ ആ സ്പർശനം നടക്കുന്നു, ഇപ്പോൾ തന്നെ ആ സ്പർശനം നടക്കുന്നു. ഈ മിനിറ്റിൽ തന്നെ നട്ടല്ലേ പൂർണ്ണ സൗഖ്യമാവുക. ഓ, ആ നട്ടലിലേക്ക് ഒന്ന് തൊട്ടോ, ഒന്ന് തൊട്ടോ വെച്ചാൽ ഒന്ന് തൊട്ടോ, ആ നട്ടലേ ഒന്ന് തൊട്ടോ. ഇപ്പോൾ തന്നെ സൗഖ്യമാവുക. ജീവന്റെ സമൃദ്ധി ആ നട്ടലിലേക്ക് വ്യാപരിച്ചിറങ്ങിയിട്ട്. ഓ, യഥാസ്ഥാനപ്പെടുക, യഥാസ്ഥാനപ്പെടുക, യഥാസ്ഥാനപ്പെടുക. വേദന വിട്ടുമാറുക. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ പരിപൂർണമായ കൃപ ഏറ്റെടുക്കുക. സംഭവിച്ചു കഴിഞ്ഞു. കരമടിച്ച് യേശുവിന് ആരാധന കൊടുത്തു. സൗര സൗര പൊങ്ങിച്ചാടി കുനിഞ്ഞ് നിവർന്ന് എന്നാ വേണേ ചെയ്തോ, എന്നാ വേണേ ചെയ്തോ. പൊങ്ങിച്ചാടിക്കോ, പൊങ്ങിച്ചാടിക്കോ. ഹല്ലേലൂയ. പൊങ്ങിച്ചാടിക്കോ, പൊങ്ങിച്ചാടിക്കോ, പൊങ്ങിച്ചാടിക്കോ. ഇതാ പൊങ്ങിച്ചാടിക്കോ, പൊങ്ങിച്ചാടിക്കോ. ഇളകട്ടെ, മൊത്തം നട്ടൽ ഇളകട്ടെ. ഇങ്ങോട്ട് നോക്കി, ഇങ്ങോട്ട് നോക്കി. സത്യമേ പറയാവുള്ളൂ കേട്ടോ. നമ്മൾ കർത്താവിന്റെ മുമ്പിലാണ് നിൽക്കുന്നത് കേട്ടോ. ഇപ്പൊ ഒരല്പവേലും വേദന അവിടെ ഉണ്ടോ? വേദനയില്ല, പൂർണ്ണമായിട്ട് മാറിയോ? പൂർണ്ണമായിട്ട് മാറി. ഓ, കരങ്ങളെ അടിച്ചോണ്ട് ഹല്ലേലൂയ. ഒന്ന് കുനിഞ്ഞ്, ഒന്ന് നിവർന്ന് ഞാൻ ഒന്ന് കാണട്ടെ. ഒത്തിരി പ്രാവശ്യം വന്ന്. ഓ, ഇങ്ങനെ ഒന്നും ചെയ്യാൻ പാടില്ലായിരുന്നു. വേദനയുണ്ട്, കുനിയുമ്പോ വേദനയായിരുന്നു, ഭയങ്കര വേദന, നല്ല വേദനയായിരുന്നു. നല്ലതായിട്ട് കുനിഞ്ഞ് മുട്ടും മടങ്ങാതെ. ഓ, കരമടിച്ചൊന്ന് യേശുവിന് ആരാധന. ചിരി പോലും പ്രയാസം അവിടെ ഇല്ല. കരമടിച്ചൊന്ന് യേശുവിന് ആരാധന കൊടുത്തു. ആ വലിയ കൃപ ഇവിടെ വന്നിരിക്കുക. എങ്ങനെ എന്നെ പറ്റിയത്? എന്ത് ചെയ്യുന്നു? കൊണ്ടുവന്നയാളെന്ത് ചെയ്യും? തെന്നി വീണതാണ്. ബാത്റൂമിൽ വെള്ളം കുടിച്ചിട്ട് ബാത്റൂമിൽ നിന്ന് ഇറങ്ങിയിട്ട് നമ്മൾ കിടക്കുന്ന ഡോറിൻ്റെ അടയ്ക്കാൻ വന്നതാണ്. അപ്പോൾ കാല് സ്ലിപ്പായിപ്പോയി. മാതായിൽ കഴിഞ്ഞ ജനുവരി 31 ഓപ്പറേഷനായിരുന്നു. കാലയിൽ നടക്കത്തില്ല. ഇപ്പം നടക്കാൻ ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടായിരുന്നു. ഇടുപ്പ് പൊട്ടിപ്പോയോ? കാലിൽ ഇവിടെ പൊട്ടിപ്പോയതാ. ഇപ്പൊ ഈ നടക്കാൻ വയ്യാത്ത സ്ഥിതിയിലായിട്ട് എത്ര നാളായി? ഓ, ആണല്ലേ. ഇവിടെ വന്നാൽ എനിക്ക് നടക്കാൻ പറ്റുമെന്ന് ഉറപ്പുണ്ടായിരുന്നു. ഇവിടെ വന്നാൽ നടക്കാൻ പറ്റും. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ പറ്റും. യേശുവിൻ്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ ഈ മകൻ നടക്കുമെന്ന് അയാൾ വിശ്വസിക്കും. ഇനി ഒരു തടസ്സമില്ല.
യേശുവിൻ്റെ നാമത്തിൽ. ഇത്രയും നാൾ ഇയാളെ ചുമന്നതിന് ഇയാളെ ചുമക്കണതിന് ഇത് പിടിച്ചോണം എഴുന്നേറ്റോ. അത് കുത്തണ്ട, അത് കൈ പിടിച്ചോണം എഴുന്നേറ്റോ. അത് കയ്യിൽ പൊക്കി പിടിച്ചോ. പൊക്കി പിടിച്ചോ, പൊക്കി പിടി, രണ്ട് കൈയോട് പൊക്കി പിടി. എന്നിട്ട് നടന്നോ, എന്നിട്ട് നടന്നോ. ഇല്ല വീഴത്തില്ല, സംശയിക്കണ്ട. ഹല്ലേലൂയ, യേശുവേ നന്ദി. നടന്നേ മോനെ, തിരിച്ച് നടന്നേ, തിരിച്ച് നടന്നേ, സ്പീഡ് നടന്നേ, സ്പീഡ് നടന്നേ, സ്പീഡ് നടന്നേ, സ്പീഡ് നടന്നേ, തിരിച്ച് നടന്നേ, തിരിച്ച് നടന്നേ. അത് പൊക്ക്, ഉയർത്തി പിടിച്ചോ, ഉയർത്തി പിടിച്ചോ, ഉയർത്തി പിടിച്ചോ. ഫ്രീ ഫ്രീ ആയി, ഫ്രീ നടക്കാൻ പറ്റും, നടക്കാൻ പറ്റും. ഇനി വേണ്ട, ദൂരെ കളഞ്ഞേരെ. ഹല്ലേലൂയ. പ്രിയരെ, മലബാറിൽ നടക്കുന്ന മീറ്റിങ്ങിനെ കുറിച്ച് നിങ്ങളെ അറിയിക്കുന്നതിൽ സന്തോഷമുണ്ട്. ദീർഘനാളുകളായിട്ട് ആൾക്കാർ ചോദിക്കുന്ന ചോദ്യമായിരുന്നു വയനാട്ടിൽ എന്ന മീറ്റിങ്ങിന് വരുന്നതെന്ന്. ഇതാ ഏപ്രിൽ മാസം 24-ാം തീയതി ആ മീറ്റിങ്ങിൻ്റെ പ്രത്യേകത, ഉച്ചവരെ മീറ്റിംഗ് ഉള്ളൂ. വിവരങ്ങൾക്ക് സന്ദർശിക്കുക www.gracecommunityglobal.com.